Please subscribe Sadhguru Sai Creations. கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரைகளை நான் இத்தனை வருடமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ வெயிட் வந்து நார்மலாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் எதுவுமே நம்ம சாப்பிட்றதும் கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் உடலில் அதிகமாகுது? எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா உடலில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். நம்ம உடலில் அங்கங்கே டெபாசிட் ஆகும்பொழுது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், கல்லீரலில் அதிகமாக கொழுப்பு படிஞ்சு பாதிப்புகள் ஏற்படுறது. அப்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரைகளை நான் இத்தனை வருடமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள். நீங்கள் நார்மலான வெயிட் தான் இருக்கீங்க, ஒபிசிட்டிலாம் கிடையாது. ஸோ வெயிட் வந்து நார்மலாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் எதுவுமே நம்ம சாப்பிட்றதும் கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் உடலில் அதிகமாகுது? நிறைய பேர் இந்த கொலஸ்ட்ராலுக்காக சரிங்க இந்த மாத்திரைகளை இத்தனை வருஷமாக சாப்பிடுங்க, ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை வருஷக்கணக்காக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன? பொதுவாக இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் எடுப்போம். HDL, LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அதிகமாக இருந்ததுன்னா, முக்கியமாக LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா உடலில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். இது உண்மைதான். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானால் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள், அதாவது ஆர்ட்ரிஸில் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது, அதுக்கப்புறம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஃபேட் நம்ம உடலில் அங்கங்கே டெபாசிட் ஆகும்பொழுது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், கல்லீரலில் அதிகமாக கொழுப்பு படிஞ்சு பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடலில் ஏற்படுது. அப்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது? நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான். பொதுவாகவே நம்ம நார்ச்சத்து உடலில் சேரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகள், இந்த விசரல் இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது, ஹார்ட்டில் நிறைய பிளாக் இருக்குது, நிறைய ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாகுது. இதுக்கு எல்லாமே காரணம் மலச்சிக்கல். முக்கியமாக சொல்லணும்னா இந்த மலச்சிக்கல் தான், இந்த மலச்சிக்கல் தொந்தரவு. ஸோ இது எல்லாமே இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் ஃபைபர் கண்டென்ட், நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அதில் நார்ச்சத்து இல்லாமல் வெறும் மாவு சத்தாவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வரக்கூடியது தான். அப்போ ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால நம்ம உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகள் எல்லாமே உடலில் தேங்க ஆரம்பிச்சது. குடல் பகுதியிலும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே நம்ம வந்து மாவு பொருளாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இட்லி தோசை சாப்பிட்றோம், கோதுமை சாப்பிட்றோம், இது எல்லாமே ரீஃபைண்ட், அதாவது மேல் தோல் நீக்கப்பட்ட தானியங்கள்லேருந்து பெறப்படக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அதுவுமே மாவாக்கி அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் அந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் அடிக்கடி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபைபர் இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இதுவே பார்த்தோன்னா அரிசி கூட பார்த்தோம்னா மேல் தோல் வந்து நம்ம நீக்கப்பட்டு அதை வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். அதேமாதிரி தான் தானியங்கள், கோதுமை, ஸோ எல்லாமே ரீஃபைன் பண்ணி, ஆயில் கூட பார்த்தோம்னா ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீக்கப்பட்டு அதை நம்ம உணவாக எடுக்கும் பொழுது கொழுப்பாக நம்ம உடலில் சேர ஆரம்பிக்குது. ஸோ அது நம்ம வந்து பட்டை தீட்டப்படாத தானியங்களோ அரிசி வகைகளோ நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய், இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லதா, இல்லை நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் நல்லதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயிலை தவிர்த்துட்டு எப்பொழுதுமே யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய விதைகளிலிருந்தோ தாவரங்களிலிருந்தோ எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பார்த்துப்போம் ரைஸ் பிராண்ட் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அரிசியோட விதை, அந்த இதோட மேலே இருக்கக்கூடிய புறணி பகுதியில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த தாவர எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது
உடலுக்கும் நம்ம இதயத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம வந்து இப்போது அன்பாலிஷ்டு ரைஸ் எடுக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் டாக்ஸின்ஸோ இல்லை கொலஸ்ட்ராலோ நமக்கு தேங்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உணவுகள்லேயும் சரி, வேர்க்கடலை, நம்ம வந்து கடலை எண்ணெய் சாப்பிட்றோம், நல்லெண்ணெய் சாப்பிட்றோம், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் அதிகமாக கொழுப்புக்களை தான் உண்டாக்குது, நோயை வந்து உண்டாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்னா கொஞ்சம் அளவு நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற அளவை விட கொஞ்சம் குறைத்து இந்த நம்மளுடைய தாவர எண்ணெய்களே, செக்கு எண்ணெய்களே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதற்கு பதிலாக உணவுகள்லேயும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மாவுச்சத்து இல்லாமல் அன்பாலிஷ்டு ரைஸ் நம்ம வந்து எடுத்துட்டு இதனோட தானிய வகைகள் நிறைய சேர்த்துட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது, கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வந்து தினமும் இதற்கான மாத்திரைகள் அப்படின்றது எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம உடல் பார்த்தோம்னா உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெயிட் இருக்கிறோம், ஆனால் கொலஸ்ட்ரால் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, திரும்ப நம்ம எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ரீயூஸ் பண்ணக்கூடிய ஆயில், ஒரு முறை நம்ம வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகள், நான்வெஜ்லாம் பொரித்து எடுத்துட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது, அடுத்த நாள். ஸோ இந்த மாதிரி திரும்ப எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம உடலுக்கு அதுவுமே என்ன ஆகுனா கெடுதலை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உடலால் டைஜஷன் பண்ண முடியாத நிலைமைக்கு மாறும்பொழுது தான் அங்கங்கே நமக்கு கொழுப்பாக சேருது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நம்ம உடலுக்கு தீங்கை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம முற்றிலுமாக தவிர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை கொஞ்சம் அளவு குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திட்டு ஃபைபர் கண்டென்ட் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஒருவேளை கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு அதிகமாக இருக்குன்னா இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்குது. அப்போது நம்ம உடலில் அதிகமான கொழுப்புச்சத்தை குறைப்பதற்கான மருந்துகளும் இருக்குது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா சிட்ராமுட்டி சூரணம் இருக்குது. இதனோட சேர்த்து பார்த்தோம்னா சீந்தில் சூரணம், ரெண்டுமே நம்ம எடுக்கலாம். சிட்ராமுட்டி சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலில் தேவையற்று இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றும். இது வந்து பயன்படுத்தலாம். இதை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்திட்டு வரணும். அதே மாதிரி கீரை வகைகள் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்ற கீரை, இந்த கீரை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கும், இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டர்னல் ஆர்கன்ஸில், அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுறது, நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லாம் இருக்குது, இதை சரி செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ உணவு முறைகளோடு நான் சொன்ன இந்த மருந்து முறைகள், முக்கியமாக இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே தண்ணீரில் போட்டு ஊறல் குடிநீர் மாதிரி தினமும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ தண்ணீரை இந்த மாதிரி பயன்படுத்தினாலும் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு உணவு முறைகளும் மாற்றம் கொண்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.